நன்றி செலுத்தின குஷ்டரோகியின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும் வழியில் 10 குஷ்டரோகிகள் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு ஜெபிக்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் உடனே நீங்கள் உங்களை ஆசாரியன் இடத்தில் போய் காண்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதன்படி செய்யும்போது 10 குஷ்டரோகிகளும் குணமடைவதை பார்க்க முடியுது. ஆனால் அதில் ஒரே ஒரு குஷ்டரோகி தான் திரும்பவும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தனக்கு கிடைத்த அந்த நன்மைக்காக நன்றி செலுத்தினதாக வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. மீத 9 பேர் நன்றி சொல்ல தவறிட்டதையும் பார்க்க முடிகின்றது. அந்த வேத வாக்கியத்தை நான் வாசிக்கட்டுமா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 15-16 வாக்கியங்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபத்திலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை மட்டுமே ஜெபமாக, விண்ணப்பமாக, வேண்டுதலாக ஏறெடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகள் செய்திருக்கிறாங்கங்கிறதுக்கு நன்றி சொல்ல தவறுகிறவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக உணவுக்காக கூட நன்றி சொல்லலாம். நாம் சாப்பிடக்கூடிய சுவையான உணவு, நிறைவான உணவு கூட பலருக்கு கிடைக்காம இருக்கிறதா செய்கிறது. உணவுக்காக நன்றி சொல்லலாம். உடைக்காக கூட நன்றி சொல்லலாம். நம்மிடத்தில் உள்ள அழகான உடைகள் கூட மற்றவருக்கு கிடைக்காமல் இருப்பதை கூட நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன் குடிக்கிற தண்ணிக்கு கூட நன்றி சொல்லலாம். தூய்மையான தண்ணி கூட சிலருக்கு கிடைக்காமல் இருக்கிறத பார்க்க முடியுது. நாம் சுவாசிக்கும் காற்றுக்காக கூட நன்றி சொல்லலாம். ஏன்னா தூய்மையான காற்று கூட சில இடங்களில் கிடைக்காமல் இருப்பதை பார்க்க முடியுது. டெல்லி போன்ற பட்டணங்களில் பார்த்திங்கன்னா மாசு நிறைந்த காற்றை தான் சுவாசிக்கிறாங்க மக்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, நாம் இருக்கும் வீட்டுக்காக நன்றி சொல்லலாம். நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நன்றி சொல்லலாம். நமக்கு ஆரோக்கியம் கிடைப்பதற்காக நன்றி சொல்லலாம். நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், சபை விசுவாசிகள் என்று உறவுகளுக்காக கூட நம்ம நன்றி சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்திற்காக, அவர் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக கூட நம்ம நன்றி சொல்லலாம். இப்படி ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு லிஸ்ட்டு போட்டு நன்றி சொல்லலாம். நீங்கள் நன்றி ஜெபம் ஏறெடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்றியை எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஜெபிக்கிறீங்களா? நிச்சயமாக அந்த லிஸ்ட்டு பத்தாதுன்னு நான் நம்புகிறேன். பரலோகத்தின் தேவன் அப்படி நன்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு விஷயத்துக்காக நான் நன்றி சொல்வேன்னா எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்வீங்க? அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.